ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாரதி பேரை சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காப்புல ரத்னம். உடனே வெள்ளைக்கோட்டுக்காரங்க சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நீ எல்லாரும் சேர்ந்து பாரதியை எப்படியாவது கண்டுபிடிச்சி அவங்க அழைச்சிட்டு பார்த்தா மட்டும்தான் அவர் நல்லபடியாக உடம்பு சரியாகும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் பாரதி எப்படியாவது அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு ஆதி அந்த பக்கமாக லதா வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. லதா வீட்டில் தான் பாரதி மாறு வேஷத்தில் ரத்தனத்தை பார்க்குறதுக்காக ரெடியாகி இந்த பக்கம் வராங்க. இந்த விஷயத்தை லதா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்ததுனால எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, சரி விடு நானே பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் இங்கே அவருக்கு உடம்பு சரியில்லை அந்த தகவலை மட்டும் சொல்லிடு அப்படின்னோன்னே, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆதி கரெக்டாக இங்கே ரத்தனத்தை பார்க்குறதுக்காக இங்கே உட்காந்துருக்காங்க. ரத்தனத்தை பார்க்க விடாமல் தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம மரகதமும் தனமும் வழக்கம் போல். பாரதி கரெக்டாக மாஸ்க் போட்டுக்கிட்டு வெள்ளை கோட்டை போட்டுட்டு கெத்தாக வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்தோடனே ஆதி டக்குன்னு படபடப்பு அதிகமாகிடுது. மனசு பாரதி இங்கே தான் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்காங்கிற விஷயத்த கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாப்புல. பாரதி தலை குனிஞ்சிக்கிட்டே ஆதியை கண்ணை பார்க்காம இந்த பக்கம் நைஸாக உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்தோடனே ரத்னத்தை பார்த்துட்டு பேசுகிறாங்க, மாமா எப்படி இருக்கீங்க, உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு பாரதி பேச ஆரம்பித்தோடனே ரத்னம் கண்ணை திறந்து பேசுகிறாங்க. எம்மாடி நான் ஒரு விஷயம் கேட்குறேன், நீ ஏமா இப்படி அவசரப்படுற, நீங்கள் கொஞ்சம் நேரம் நிதானமாக இரு. ஆதி தம்பி ரொம்ப நல்ல தம்பிமா, அவர் கூட நீ சேர்ந்து வாழணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை மாமா, இப்போ எனக்குன்னு சொந்தம்னு சொல்கிறது, நான் நம்பிக்கையோடு இருக்கிறது உங்களை மட்டும்தான் நம்புகிறேன், வேறு யாரையுமே நான் என்னோடய சொந்தமாக நினைக்கல அப்படின்னோன்னே, நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுமா, நீ ஆதி தம்பி கூட எனக்கு சேர்ந்து வாழணும், அதாம்மா எனக்கு நல்லது, உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக இந்த ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுன்னு கேட்குறாப்புல. உடனே பாரதி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் மனசால் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் இது மாதிரி கேட்காதீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நிச்சயமாக நான் உங்களை பார்ப்பேன், அதுக்காக ஆதியெல்லாம் ஏற்றுக்க சொல்லாதீங்க, என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் மாமா அப்படின்னு கிளம்புறாங்க அங்கேருந்து.